அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல் டு கோவிட் அண்ணாஸ் கிச்சன் அண்ட் கார்டன் பிளாக் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு விதை பகிர்வு தாங்க. கோயம்புத்தூருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாங்க மாடியிலையோ இல்லைன்னா நிலத்துலேயோ செடி வச்சுருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்குறோங்க. அதில் ஒரு 500க்கு மேலே மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஆடிப்பட்டத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒன்று கூடி அவங்கவுங்க கிட்ட இருக்கிற விதைகளை எல்லாமே ஷேர் பண்ணிக்குவோங்க. இவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் ஜோன் வைஸாக பிரிச்சுட்டோங்க. இப்போ எங்களோடது ஜோன் 5 ராமநாதபுரம், சிங்கநல்லூர், ஒண்டிப்புதூர் அந்த மாதிரி இருக்கிற ஏரியாலாம் சேர்ந்து ஒரு ஜோனாக பண்ணியிருக்கோம். இந்த மீட்டிங் சென்னையிலிருந்து ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு ஒருத்தர் வரதா இருந்துச்சுங்க. அதனால் ஸ்பெஷல் மீட்டிங்காக போட்டிருந்தோம். இங்கே விஜய் விக்னேஷ்னு இவங்க வீட்டில் தான் நாங்கள் மீட்டிங் போட்டிருந்தோங்க. இவர் தான் ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு அவர் நிறைய கார்டன் பற்றின டிப்ஸ் எல்லாம் சொன்னார். நிறைய கத்திரிக்காய் விதைகளெல்லாம் கொண்டு வந்திருந்தாருங்க. கேள்விப்படாத வெரைட்டி அந்த அளவுக்கு பாருங்கள் லிஸ்ட்டில் இருக்குது. அந்த அளவுக்கு கத்திரிக்காய் விதைகளெல்லாம் கொண்டு வந்திருந்தார். அதுபோக எங்கள் மெம்பர்ஸுமே நிறைய பேர் கட்டிங்ஸ் விதைகள் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம கத்திரிக்காய் செடியில் மற்ற செடிகள் எல்லாம் வெள்ளைப்பூச்சி வருது இல்லைங்களா, அதுக்கு இவர் சூப்பரான ஒரு டிப்ஸ் சொன்னாருங்க. எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு. அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிடிச்சி வச்ச கோமியமாக இருக்கணுங்க. அது 1 லிட்டர் தண்ணியில் 30 ml கலந்து கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் கலந்து நம்ம செடிகளுக்கெல்லாம் அடித்து விட்டால் எந்த பூச்சியுமே வராது. அது வாரத்துக்கு ஒரு தடவை அடித்து விடணும் அப்படின்னாருங்க. எப்பவுமே நாங்கள் விதை பகிர்வுக்கு 2 மணி நேரம் தான் எடுத்துக்குவோம். இப்போ இவர் ஸ்பெஷலாக சென்னையிலேருந்து வர்றதுனால விஜய் ஃபுல் டே வச்சுட்டாங்க. 11 மணிலேருந்து நாங்கள் 4 மணி வரைக்கும் வச்சோம். மத்தியானம் லஞ்சும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எங்கள் மெம்பர்ஸும் கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேலே நாங்கள் போயிருந்தோம். எல்லாருக்கும் என்னென்ன டவுட் இருக்கோ அது எல்லாமே கேட்டுட்டுங்க. இந்த செடி மட்டும் நீங்கள் வளர்த்துட்டிங்கன்னா நீங்கள் மாடி தோட்டத்தில் வேறு எந்த செடி வேணாலும் தைரியமாக வளர்த்தலான்னாருங்க. அது என்ன செடின்னு கேட்கலாம். கத்திரிக்காய் வளர்த்துட்டிங்கன்னா வேறு எந்த செடி வேணால் வளர்த்துடணும். ஏன்னா பூச்சி தாக்குதல் அதுக்கு தான் அதிகமாக இருக்கும். இல்லை அதுதான் சொல்கிறேன். அது சீசனாலிட்டி. இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா என் மாடியில் பார்த்தீங்கன்னா நான் 20 ரகம் வளர்ப்பேன். அதுவே கிராஸ் பாலினேஷன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்து தான் வளர்ப்பேன். இது வரைக்கும் டச் வுட் 1, 2 தான் ஆயிருக்கும். அப்படி இருந்து தான் உடனே எடுத்துருவேன். அதை ப்ளேன் பண்ணிடுவேன் உடனே. அது திருப்பி வளர்த்து ஏன்னா தேவையில்லாமல் ஒரு கிராஸ் பாலினேஷன் விதையை நம்மளை விட்டு கொடுக்க வேணான்ட்டு அவ்வளோதான். கத்திரிக்காய் எல்லா சமயமே வளரும். இப்போ எங்களுக்கு ஏப்ரல் 15லேருந்து மே 20 வரைக்கும் எந்த ஒரு காயும் வைக்காது. அவர் சென்னையிலேருந்து வந்ததுனால அந்த கிளைமேட்டுக்கு எப்படி காய்க்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லிகிட்டு இருந்தாருங்க. அடுத்தது பசி நேரம் ஆயிடுச்சு. லஞ்ச் ரெடியாக இருந்துச்சுங்க. எங்கள் மெம்பர் ஒருத்தர் ஜெயலலிதான்ட்டு அவங்க வீட்டில் பூக்கிற பன்னீர் ரோஸை வச்சு குல்கந்துன்னு அப்புறம் இந்த மூக்குத்தி அவரை மாகாணி கிழங்கெல்லாம் போட்டு ஊறுகாய் பண்ணிட்டு வந்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அது சாப்பிட்றக்குள்ளேயே தீர்ந்து போச்சு. இப்போ நாங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே இருக்கிற செடிகளையெல்லாம் பார்த்தோம். கீழே இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் லில்லி வச்சுருந்தாங்க. சூப்பராக பூத்துருக்குது பாருங்கள். நல்லா பரவி படர்ந்துருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. இப்போ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தான் இப்போ நாங்கள் மாடி தோட்டம் பார்க்க மேலே ஏறிட்டுருக்குறோம். மேலே போய் பார்த்தா அப்பப்பா கண்கொள்ளா காய்ச்சிங்க. அந்த அளவுக்கு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தாங்க சூப்பராக வச்சுருந்தாங்க. இங்கே க்ரோ பேக்கே கிடையாதுங்க. ஃபுல்லாகவே ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான். எவ்வளோ செடி வேணாலும் வைக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் அந்தளவுக்கு நம்ம 4 செடி 5 செடி வேணாலும் ஒரு பாக்ஸில் வைக்கலாம். அந்தளவுக்கு நீளமாக இருக்குது. இப்போ பாருங்கள் அவங்க கொடிக்காய்கள் எல்லாமே அதில் போட்டிருந்தாங்க. மேலே சிகப்பு அவரை, பச்சை அவரை எல்லாமே மேலே ஏற்றி விட்டுருந்தாங்க. இவங்க மயில் தொல்லை இருக்கிறதுனால ஃபுல்லாகவே நெட்டு போட்டுட்டாங்க. மேலே சைடில் எல்லாமே நெட்டு போட்டிருந்தாங்க. இந்த மிளகா பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. நீட்டமாக இருக்குது. எவ்வளோ நீளமாக இருக்குதுங்க. அதுபோக இன்னும் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. பர்பிள் கலர் மிளகாய் இருந்துச்சு. அதுபோக பஜ்ஜி மிளகாயிலேயே சின்ன சைஸ் இருக்குதுங்க. பாருங்கள் இந்த தக்காளி பழம் அப்படியே வெரைட்டினா அந்த மாதிரி வெரைட்டி பார்த்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேங்க யாருமே. அந்த மாதிரி இருந்துச்சு. இது பாருங்கள் பல்பு அப்படியே பலூன் ஊதுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வெரைட்டிங்க. இந்த பர்பிள் கலர் மிளகாய்ங்க. அதுபோக பஜ்ஜி மிளகாயிலேயே சின்ன சைஸு அந்த மாதிரி ஒரு மிளகாய். கத்திரிக்காயிலையும் அப்படி தாங்க 2-3 வெரைட்டி இருந்துச்சு. இது பஜ்ஜி மிளகாயில் சின்ன சைஸ் மிளகாய்ங்க. இவங்க மயிலுக்கு பயந்துட்டு மேலே எல்லாமே கவர் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி குரூப்பில் தாங்க ரேர் வெரைட்டியான விதைகள் எல்லாமே நம்ம சேகரிக்க முடியும். இந்த கத்திரிக்காய் பாருங்கள் ரொம்ப வித்தியாசமான கத்திரிக்காய். இதுக்கு பேர் 2-3 பேர் இருக்கிறதுனால கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு ஒரு டிஸ்கஷனே போயிட்டு இருந்துச்சுங்க. இவங்க என்னெல்லாம் பேசிக்கிறாங்கன்னு கேட்கலாம். அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னு கேட்கலாங்க.
இருந்ததுன்னா கிடையாது, உடுமலை சம்பால முள்ளு வராது. அது என்கிட்ட 3/4 கிலோ, எனக்கு வந்து 1/2 கிலோ வரும். ஆனா இந்த டிஸ்கஷன் ஓரளவுக்கு முடிஞ்சோடனே அடுத்தது பார்த்தீங்கன்னா சொரக்காய்ங்க. கும்ப சொரக்காய் சூப்பராக தொங்கிட்டு இருந்துச்சுங்க. 2-3 சொரக்காய் தொங்கிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு எல்லாமே துணி போட்டு மூடி வச்சுருந்தாங்க, அணில் கடிச்சிடுன்னு சொல்லிட்டு. இந்த மீட்டிங்க்கு ஜோன் 5 மெம்பர்ஸ் மட்டும் இல்லைங்க, மற்ற ஜோன்லேருந்துமே வந்திருந்தாங்க. யாருக்கெல்லாம் வர முடியுமோ அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. இப்போ பாருங்கள், செடிகள் எல்லாருமே சுற்றி பார்த்துட்ருக்குறாங்க. மாடி தோட்டத்தை பார்த்து முடிச்சோடனே எல்லோரும் கீழே இறங்கி வர ஆரம்பித்தோங்க. கீழே வந்து அடுத்தது விதை பகிர்வுக்காக ரெடியானோம். கீழே ஹாலுக்கு வந்து எல்லாமே ரவுண்டு கட்டி உட்காந்தாச்சு. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கொண்டு வந்த விதைகளை எடுத்தாங்க. இப்போ எல்லாமே விதை பகிர்வு நடந்துகிட்ருக்குது. அதில் வித்தியாசமான கீரை விதைகள் எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் இந்த மாதிரி நாங்கள் பேக்கெட் கொண்டு போய் ஒவ்வொன்றும் எழுதிட்டு என்னென்ன விதைகள் இதில் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு. நெய் மிளகாய் பேர் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு, ஆனால் அது சமையலில் போடும்போது அந்த குழம்போட வாசமே மாற்றி போடுதுங்க. அதனால் இவர் வேறு ஒரு விதமாக அதை செஞ்சால் எந்த ஸ்மெல்லுமே இருக்காது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. என்ன செஞ்சால் நல்லா இருக்குன்னு அவர் சொல்கிறது கேட்கலாம். ஒரு சிலர் வந்து பூண்டு போட்டு சேர்க்கும்போது அந்த ஸ்மெல் அதிகமாகவே வரும். ஏன்னா அந்த காம்பினேஷன் சேராது. ஏன்னா இது வந்து கீ சில்லி வந்து அந்த தனியாக தெரியும். இந்த ரகங்கள், இந்த மற்ற ரகங்கள் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் விதை பகிர்வு செஷன் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்தது நாங்கள் கொண்டு வந்த நாற்றுக்கள், செடிகள் இது எல்லாத்தையுமே நாங்கள் இப்போ பிரித்து எடுக்க வந்துட்டோம். நிறையங்க பெட்டி பெட்டியாக வெட்டி கொண்டு வந்திருந்தாங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுங்க எல்லாத்துக்குமே. அவங்க வீட்டில் எவ்வளோ செடிகள் எக்ஸ்ட்ரா இருக்குதோ அது எல்லாத்தையுமே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருந்தாங்க. நானும் நிறைய செடிகள் கொண்டு போயிருந்தேங்க. இது எல்லாமே நான் கொண்டு போன செடிகள் தான். கொஞ்சம் பேர் எடுத்தாங்க, மீதி எல்லாத்தையும் ஒரே பொண்ணு எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, இந்த செடி வேணும்னு சொல்லி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. நான் கொண்டு போனோன்னே எல்லா செடியுமே நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி பாருங்கள் எவ்வளோ கொண்டு வந்திருக்குறாங்கன்னு. எங்கே தேடினாலும் கிடைக்காது, ஆனால் இங்கே வந்து கொண்டு வந்து குமிச்சு வச்சுட்டாங்க. பாருங்கள் எல்லாம் பையாக கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் எல்லாமே எல்லோரும் எடுத்துட்டாங்க, எதுவுமே வேஸ்ட் ஆகலை. செடிகளெல்லாம் எடுத்து முடித்தாச்சு. இப்போ டீ காஃபிக்கும் விஜய் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மதியானம் சாப்பிடும்போது அவங்க வீட்டுக்கு பேக்யார்டில் உட்காந்து சாப்பிட்டாங்க. அப்பவும் லேசாக மழை தூறல் இருந்துச்சு. அந்த மழை தூறலையே உட்காந்து சாப்பிட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ சாயங்காலம் நாங்கள் முன்னாடி போர்ட்டிக்கோக்கு வந்துட்டோங்க. சாயந்தரமும் கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வாழைக்காய் பஜ்ஜி, பிஸ்கட்டு, டீ, காஃபி, ஒருத்தர் வாழை தாரை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சொந்தக்காரி வீட்டுக்கு போனாலும் கூட அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ஆளுகளோடு தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க, எல்லாருமே எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப ஈக்குவலாக பேசிகிட்டு இருந்தோம். எல்லாம் ரொம்ப ஜாலியாக பேசிட்டு டீ காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்குள்ள திருப்பியும் செகண்ட் ரவுண்டு மழை ஆரம்பிச்சிருச்சுங்க. சாயந்தரமாக மழை வந்துடுச்சு. இப்போ எல்லாருமே மழை வரவும் எல்லாம் போர்ட்டிக்கோக்குள்ளே வந்துட்டோங்க. வந்து சேர் எல்லாம் பாருங்கள் எல்லாம் காலியாக இருக்கும். மழை நல்லா பெஞ்சிட்ருக்குது. எல்லாம் ஓடி வந்து இப்போ உள்ளே நின்னாச்சு. இப்போ மழை நிற்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்க வேண்டியதாக இருக்குதுங்க. மழை லேசாக விடவும் ஒவ்வொருத்தராக கிளம்ப ஆரம்பித்தாங்க. வரும்போது எந்த அளவு பை கொண்டு வந்தாங்களோ அதில் பாதி அளவுக்கு இப்போ திருப்பி போகும்போது எடுத்துகிட்டு போகிறாங்க. கிளம்புறவங்களுக்கெல்லாம் அந்த வாழைத்தாரில் இருந்தும் 4 வாழைப்பழமும் பிச்சு கொடுத்து விட்டாங்க. காலையில் வந்ததை விட கிளம்பும் போது இன்னும் ஆக்டிவாக கிளம்பி போனாங்க. இந்த வீடியோ கார்டனிங் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தாங்க.